நியூ இயரோட ஃபர்ஸ்ட் டே ரொம்ப பெரிய எதிர்பார்ப்புலாம் இல்லை. அந்த டே ஒரு போக்கில் போகும், நாமளும் அது போக்கில் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளான் தான். நியூ இயர் நைட்டு செலிப்ரேஷன்ஸ்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரவே 2:30 ஆயிடுச்சு. ஸோ மார்னிங் எந்திக்கிறதுக்கு 9 o'clock மேலவே ஆயிடுச்சு. இதுக்கு மேலே போனால் வெட் மார்க்கெட்டில் ஒன்றுமே இருக்காது, அப்படி இருந்தால் கூட அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்காது. ஸோ நியூ இயர் ஸ்பெஷல் டே ஸ்பெஷல் மெனு அப்படிங்கிற மாதிரி எதுவும் தாட்ஸ்லாம் இல்லை. ஸோ என்ன இருக்குது, வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா காயெலாம் இருந்துச்சு. ஸோ வீட்டில் இன்றைக்கி வெஜ் மெனு தான். என்னெல்லாம்னா சாதம், சாம்பார், அப்புறம் அவரைக்காய் பொரியல், வாழைத்தண்டு பொரியல். இது போக ஸ்வீட் ஏதாவது செய்யலான்னு சிறுபருப்பு போட்டு சிறுபருப்பு பாயசம் தான் வச்சுருந்தேன். என்ன 2 டைப்பாக வச்சேன். ஒன்று வந்து பால் பாயசம் மாதிரியும், இன்னொன்று அச்சுவலம் போட்டு அச்சுவல பாயசம் மாதிரியும் வச்சுருந்தேன். அப்புறம் பாயசம் வச்சா கம்பல்சரி அப்பளம் பொரிச்சே ஆகணும், அதையும் நம்ம மெனுவில் சேர்த்தாச்சு. இவ்வளோதான் எங்கள் வீட்டோட மெனு லஞ்சுக்கு. நாங்கள் நியூ இயர்க்காக முந்தின நாளே ஒரு பிளான் பண்ணோம். என்னென்னா பிளான் எதுவுமே பண்ணக்கூடாதுங்கிறது தான் எங்களோட பிளானே. பிகாஸ் நம்ம நியூ இயர் பார்த்துட்டு எத்தனை மணிக்கு வரோன்னு தெரியாது. ஸோ மார்னிங் எத்தனை மணிக்கு எந்திப்போனும் ஐடியா கிடையாது. எத்தனை மணிக்கு எந்திக்கிறோமோ அதை பொறுத்து, ஏர்லியராக எந்திச்சிட்டோம் அப்படின்னா நான்வெஜ் வாங்கலாம், இல்லை ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படின்னா வெஜ் மெனு போயிடலாம். எப்படி சுச்சுவேஷன் இருக்கோ அதை பொறுத்து போய்க்கலாங்கிறதா எங்களோட பிளானே. இயரோட ஃபஸ்ட்டு டேவே ஏதாவது பிளான் பண்ணி வச்சு அது நடக்கலைன்னா ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடும். அதனால் எதுவுமே பண்ணாமல் அது போகிற போக்கில் நமக்கு என்னெல்லாம் முடியுதோ அதெல்லாம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற தாட்டில் தான் டேவே மூவ் ஆச்சு. எவ்ரி இயர் நான் ஆசைப்படுறது ஒரே ஒரு விஷயந்தான். என்னென்னா இந்த வருஷத்துக்கு போன வருஷமே பெட்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை மட்டும் வந்துடக்கூடாது அப்படின்னு. ஆனால் எல்லா வருஷமும் அப்படி தான் அமையுது. அதை ஒன்றும் பண்ண முடியாது. பட் நம்ம வந்து எல்லா வருஷமும் ஃபேஸ் பண்ணி தான் வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த வருஷமும் எவ்வளோ வரணுமோ வாங்க ஃபேஸ் பண்ணுறத பண்ணுவோம். ஒரு வழியாக கிறிஸ்மஸும் முடிஞ்சுது, நியூ இயரும் முடிஞ்சுது. இனி அடுத்தால பொங்கலை நோக்கி போக வேண்டியதான். நம்ம லைஃப்பில் இருக்கக்கூடிய பெயின்ஸுக்கெல்லாம் பெயின் கில்லர் தான் இந்த ஃபெஸ்டிவலும் செலிப்ரேஷன்ஸும். அதுதான் நம்மளை அடுத்தடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகி போகிறதுக்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணுதுன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கும் அப்படி தானே? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் ஈவினிங்காக 6 மணிக்கு மேலே மழையும் இல்லை, சரி கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி மாரியம்மன் கோவிலுக்கு தான் போயிருந்தோம். நாங்கள் போன நேரம் சூப்பராக இருந்துச்சு. அதுவும் அலங்காரம், அந்த மேல சத்தத்தை கேட்கும் போது எனக்கு ஏதோ ஊர் ஞாபகமே வந்துருச்சு. கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு நல்ல பிரசாதம்லாம் வாங்கி சாப்பிட்டு இந்த டே நிறைவாக போச்சு. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்.